ஏமட்டி ரோசி, என்னமோ தீமண்டை எதுவும் கொண்டுட்டு வந்தியாடி திங்கிறதுக்கு? கொண்டுட்டு வந்திருக்க முட்டி. முறுக்கும் பேரிச்சம்பழமும் நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம். ஜாமல சதீஷ், அந்த முன்னாடி பெஞ்சில உட்கார்ந்து இருக்குதுல்ல 2 பேரு, அவங்க 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறாங்களாம். நீ என்னமோ கொண்டு வந்தியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முறுக்கும் பேரிச்சம்பழமும் சாப்பிட்டோம்ல, அதுதான் அந்த ரெட்டை தடை போட்டிருக்குல குடுமி, அந்த பிள்ளை விட்டுட்டேன். ஐயோ, அந்த குடுமி விட்டையா எடுத்துக்கிட்டு வந்தே திங்கிறதுக்கு? ஆமாம்ல, அந்த பிள்ளைகிட்ட தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏன், என்ன ஆச்சு? இந்த நல்லா இருக்காளாக்கு வயசு வயசுக்கு நீடா. ஐயோ, அந்த குடுமிக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டி புடுவாளே இந்த கிளாஸ். ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. அந்த குடுமி விட்டையில எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற, டீச்சர்ட்ட சொல்லி மாட்டி விட போறா பாரு. இருமுட்டி, நான் என் ஸ்நாக்ஸ் டப்பாவை எடுத்துக்கிட்டு வரேன், சாப்பிடுவோம். சரி முட்டி. இன்னைக்கு ரோசி முறுக்கும் பேரிச்சம்பழமும் தருவா, நல்லா சாப்பிடலாம். என்ன முட்டி ரோசி, தும்மிக்கிட்ட இருமிக்கிட்டு வார? கண்ணில் தூசி விழுந்த மாதிரி இருக்கு, கண்ணை தொட. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எங்கட்டி? ஸ்நாக்ஸ் டப்பாவை எவனோ தூக்கிட்டு போயிட்டான். அப்ப நீ அழுகுறியா? கண்ணுல தூசி விழுகலையாட்டி ரோசி? எவனோ ஸ்நாக்ஸ் டப்பாவை தூக்கிட்டு போயிட்டான், அழுதுகிட்டு இருக்கிறேன். இப்பதான் கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, 5 நிமிஷத்துல பெல்ல அடிச்சிருவாங்க. அதுக்குள்ள இந்த ரெட்டை குடுமி பார்க்காம இருந்த தேவலையே. குட் ஈவினிங் மேம். ரோசி, என்னாச்சு, ஏன் அழுகுற? மேம், அது வந்து யாரோ என்னோட ஸ்நாக்ஸ் டப்பாவை எடுத்துட்டாங்க மேம். அதுக்குள்ள நான் நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருந்தேன், வேன்ல போகையில சாப்பிடலாம்னு. அத பூரா எவனோ களவாடி தின்னுட்டாங்க மேம், கண்டுபிடிச்சிட்டேன். யாருடா அது ரோசியோட ஸ்நாக்ஸ் டப்பால இருக்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது? எந்திரிங்கடா மேலே. கோரஸ் பர்றியல கோரஸ். இப்படி எல்லாம் திருடி சாப்பிட்ட உடம்புல எங்கிட்டமா ஒட்ட போகுது? ஒழுங்கா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இனிமே. அந்த பிள்ளையோட பாக்ஸ் யாச்சு கொடுங்க. ஹாய் எவரிபடி. ஐயா கடவுளே, யாரடி ஏதோ ஸ்கூட்டில என்னமோ டர்ரு டர்ருன்னு ஓட்டிட்டு போறா? என்னத்தையும் படிக்க சொல்றாளே, என்னத்த படிக்க சொல்றான்னு தெரியலையே. பாய் பாய், see you. எனக்கு இப்ப டைம் ஆச்சு, நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய். ஏண்டி, யாரடி இவ? வெளிநாட்டுக்காரியாட்ட இருக்கறா? அதான் நான் சொன்னேன்ல, புதுசா குடி வந்திருக்காள கண்ணு. அவ தான் இவ. எப்படி அவ அழகா வண்டி ஓட்டுறா பாத்தியா? நம்மளும் இவளோட சேர்ந்துக்கிட்டு வண்டி ஓட்ட கத்துக்கிட்டு 2-3 ஸ்கூட்டி வாங்கி வாடகைக்கு ஓட்டணும்டி. ஏண்டி இவ நம்மளோட நல்லா பேசுவாளா? தசு முசுன்னு பேசிட்டு போறாளே இங்கிலீஷ் காரியாட்டம். அதெல்லாம் நல்லா பேசுவா முட்டி. அப்போ மருமக வண்டி ஓட்டுவாளா? இவளே இப்படி படுத்திக்கிட்டு போறாளே. மருமக என்ன படுத்துவா? டவுன் காரியாத்தான் இருப்பாளுங்க. அழகி எல்லாம் உங்களோட சேர மாட்டாங்களா? வெறும் கிளடி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறிய. அடியே, நீ இன்னும் 10 வருஷம் போனா கொமரியாவே இருக்க மாட்டே. எங்களை மாதிரி கிளவியாத்தான் ஆவ, சரியா? அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. ஐயா, ஆத்தா கோவப்பட்டுட்டியலா? நான் சும்மாதே விளையாட்டுக்கு சொன்னேன். இதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிறாதியே. நான் அப்பதான் ஜாலியா அப்பப்ப பேசுவேன். இவ அப்படி லூஸ் மாதிரி பேசியிருப்பா. அதான் அந்த ஒத்தரோசா கறிக்கு நல்லா கோவம் வந்திருக்கும். அதே இவளை பத்தி நல்லா கெட்டதாவே பொருள் பேசிக்கிட்டு திரிகிறான். ஏன் ஆத்தாக்களா, இங்கிட்ட ஒரு கிளடி ஸ்கூட்டியில போனதை பாத்தீங்களா? ஆமா, ஏமுட்டி? அது ஒன்றும் இல்லைத்தா, நான் என் பிரியாணி சாப்பிடலாமனு எனக்காக எடுத்து வச்சுருந்தேன். அந்த கிளடி வண்டி டிக்கிக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு ஓடிட்டா. எங்கிட்டு போனாலோ தெரியலையே. நான் என்ன செய்வேன்? எனக்கு வயிற்று வேற பசிக்குதே. நான் இப்படியே மகாக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வாரேன். நீங்கள் இருந்து பேசிக்கிட்டு இருக்க ஆத்தாக்களா, நான் போகிறேன். என்னடி ஒரு நேரத்துக்கு இருக்கு மாதிரி பேசுற, இன்னொரு நேரத்துக்கு பாவமா பேசுற? என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்னக்கா, தலையை பின்னி போடாம இப்படி கொண்டை போட்டுட்டு வந்துட்டீங்களே? ஆமாம்மா, இப்போதான் தலைக்கு என்ன தேய்ச்சேன், அதான் கொண்டை போட்டுட்டு வந்துட்டேன். என்னக்கா, அந்த வளர்ந்த மாடு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்துச்சா? ஆளையே காணாமே. ஏன் முட்டி, வீட்டுக்கு போட்டியா நிக்கிறியா 2 பேரும்? பாவம் அந்த பிள்ளை, சும்மா தானே உன்னைய சொன்னுச்சு. ஆமா ஆமா, 3 வருஷமா உங்களோட கூடவே இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நேத்து வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க பாத்தியலா? ஐ, எல்லா அக்காக்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? நானும் உங்களோட வந்து உட்காந்து பேசலாமாக்கா? வாமா, வந்து உட்காரு, வா எல்லாரும் பேசுவோம். ஏய், யார் இங்க தாளம் போட்டது? எந்திரிச்சு வெளியே வா. நான் என்ன லூசா? எல்லாரும் கிளாஸ் விட்டு வெளியே வா. வா வா, கேர்ள்ஸ் தவிர மத்த எல்லாரும் வெளியே வந்திருக்கணும். எம்லே, நம்ம தட்டின அந்த மிஸ் பாத்துருச்சோம்ல, நம்மள அடிக்க போகுது இன்னைக்கு. எந்திரிச்சு வெளியே வான்னு சொன்னேன்.
இல்லாட்டினா பெரிய பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. யாருன்னு சொல்லுங்க. யாரு தாளம் போட்டது டேபிள? சரி சொல்றாப்புல இல்ல, வா பிரின்சிபல் ரூமுக்கு வா, போவோம் வா. எம்ல நாங்க 3 பேர் தான் தாளம் தட்டினோம் சொல்லாத சரியா? சொல்ல மாட்டேன். ஐயோ நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நாளைக்கு நாங்கள் போடுறோம். பாய் சொந்தங்களே.